35ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஆண்டவர் தேவன் யாக்கோவை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இது தேவன் இவனுக்கு தரிசனமான 4வது இடம். திஸ் அ 4th ரெவலேஷன். 4வதாக இந்த இடத்துல அவர் தரிசனமாகின்றார். தரிசனமாகி சொல்கிறது, நீ பெத்தேலுக்கு போய், பெத்தேல் என்றால் ஏற்கனவே லூஸ் என்று பார்த்தோம்ல, ஓடி போகும்போது ஒரு தரிசனம் கண்ட இடம், அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலியிட சொல்கிறாரு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போது இவன் சீகேமில் இருக்கிறான். இந்த சீகேமிலிருந்து இந்த பெத்தேல் என்கிற இடம் சுமார் 1000 அடி உயரமானது. சற்று 1000 அடி உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கட்டளையின் அடிப்படையில் அவன் அங்கே போவதற்கு தயாராகும்போது 2ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இந்த இடத்துல ஒரு கேள்வி, எப்படி யாக்கோபுடைய வீட்டாரிடம் விக்கிரகங்கள் வந்தது? அதற்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று, யாக்கோபுடைய மனைவி எப்படி அங்கிருந்து அந்த சொரூபத்தை திருடி கொண்டு வந்தாலோ, அதுபோல் அவனுடைய இருந்த ஏராளமான வேலைக்காரர்கள் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள், அவர்களிடம் விக்கிரகங்கள் இருந்தன. ஆகவே அது ஒரு விக்கிரகமாக இருந்திருக்கலாம். 2வது, முந்தின அதிகாரத்தில் நாம் என்ன பார்த்தோம்? இந்த சீகேமியர்களை கொன்று அங்கிருந்து பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாம் சிறைபிடித்து வந்தார்கள் அல்லவா, அவளிடம் சில விக்கிரகங்கள் இருந்தன. ஆகவே யாக்கோபுடைய வேலைக்காரத்தில் விக்கிரகங்கள் இருந்தன, இந்த ராகேலிடம் விக்கிரகம் இருந்தது, அதுக்கு இனி எந்த மதிப்பும் கிடையாது. அடுத்ததாக சிறைபிடித்து வந்தவரிடமும் இந்த விக்கிரகங்கள் இருந்தன. ஆகவே இந்த விக்கிரகங்களைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4ஆம் வசனத்தில், அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். ஏன்னா நம்முடைய நகைகளில் இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவை அடையாளம் போடும், மீன் அடையாளம் போடும், ஏதாவது அடையாளங்களை போடும். அது எல்லா காலத்திலும் அப்படி தான் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த காதணிகளிலே இந்த வஸ்திரங்களிலே கூட இந்த தெய்வங்களுடைய படங்கள் ஓவியமாக இருந்திருக்கலாம். ஆகவே தான் இவைகளை எல்லாம் கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார்கள். இப்போது கர்வாலி மரத்தில் புதைத்ததை குறித்து 2 காரியத்தை சொல்கிறாங்க. சிலர் அது சாபத்துக்கு அடையாளமாக அதை இனிமேல் தொடக்கூடாது என்று புதைத்தார்கள்ங்கிற ஒரு பொருள். ஏன்னா பரிசுத்தப்படுத்துவதற்காக அதை புதைத்தார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். வேறு சிலர் சொல்கிறாங்க அதை அடையாளமாக அந்த இடத்துல புதைத்தார்கள், அடையாளமாய் புதைத்தார்கள். 3வதாக ஒரு புஸ்தகத்திலே நான் படித்தேன், கர்வாலி மரத்தின் கீழே புதைப்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக அந்த காலத்திலே சிலர் நம்பினார்களாம். இப்படி 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் படித்த வேத வசன பகுதிகளை படிக்கும்போது தங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக புதைத்தார்கள் என்பது அதிக சாத்தியமான கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றி இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரை பின்தொடராயிருந்தார்கள். அப்படின்னா இந்த சீகேமியர்களை கொண்டபடினாலே பக்கத்தில் இருந்தவர்கள் ஒருவேளை இவர்களை பழி வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் அங்கே பயங்கரங்கள் உண்டானபடினாலே ஆண்டவர் ஏதாவது அற்புதங்களை அங்கே செய்து எச்சரித்திருக்கலாம். அது என்னவென்று இங்கே நமக்கு விளக்கப்படவில்லை. ஆகவே அந்த பயங்கரங்களை கண்ட அந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலரை தொடர்வதை விட்டிருக்கலாம். அது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஆகவே அவர்கள் எல்லோரும் பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே அவன் மீண்டுமாக அந்த இடத்திலே பலி செலுத்துகின்றான். பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுக்கு முகத்து தப்பி ஓடின போது
அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏற்கனவே அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டிருந்தான், மீண்டும் அதற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அதாவது எல் பெத்தேல் என்றால் பெத்தேலின் தேவன், பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்து தேவனுடைய வீட்டின் தேவன், அதாவது பெத்தேலின் தேவன் என்றால் தேவனுடைய வீட்டின் தேவன் என்று சொல்கிறார். அடுத்தது 8ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமயமாக இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின்கள் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் ஒரு புஸ்தகத்தில் இவ்வளமாக கொடுக்கிறார்கள், அழும் சீமை ஆலமரம், அழும் சீமை ஆலமரம். ஏன் ஒருவேளைன்னா இந்த இடத்துல அவனுக்கு அழுகை வந்திருக்க வேண்டும். இந்த தெபோராள் யார்? ரெபெக்காளுடைய தாதி, ஆங்கிலத்தில் நர்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏசா யாக்கோபு பிறந்தபோது ரெபெக்காளுக்கு உதவி செய்தது தான் இந்த இவள். அதனால் இந்த 20 ஆண்டுகள் கழித்து இந்த கானான் தேசத்துக்கு வந்த யாக்கோபு தன்னுடைய தாய் மரித்து போனாள். ஆனால் வயது சென்ற இந்த தெபோராள் இவனோடு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா எப்படி ரெபெக்காள் இவனை நேசித்தாளோ அதுபோல் இந்த தெபோராளும் சிறு வயதிலிருந்து இவனை நேசித்தாள். அதனால் யாக்கோபுக்கு அந்த நன்றி கடன் உண்டு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த தெபோராளை ரொம்ப கனம் கொடுத்து பாதுகாத்து கொண்டான். தன் தாய்க்குரிய கனத்தை கொடுத்து அவளை அடக்கம் செய்தான். அப்படி தான் அறிஞர்கள் சொன்னாங்க. தன் தாய்க்கு அடக்கம் செய்ய முடியவில்லை, தன் தாயை இவனால் அடக்கம் செய்ய முடியவில்லை. ஆனால் தாய்க்குரிய கனத்தை இந்த தாதியாகிய தெபோராளுக்கு கொடுத்து அடக்கம் செய்தான். அந்த இடத்துல அவன் மிகுந்த அழுது இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லோன் பாகூத், அழும் சீமை ஆலமரம், அதாவது அவன் அழுதிருக்க வேண்டும். அந்த இடத்துல அழுது தான் அந்த இடத்துல அடக்கம் செய்திருக்க வேண்டும். அது தன் தாயை நினைத்திருக்கலாம், தன் தாய்க்கு அடுத்ததாக இவள் எவ்வளோ உதவி செய்திருக்கலாம், அதை நினைத்திருக்கலாம். அந்த நன்றி மீதியால் அவன் மிகுந்த வேதனையோடு அந்த செயலை செய்ததாக பார்க்கிறோம். அடுத்ததாக 9ஆம் வசனம். யாக்கோபு பதான் ஆறாமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. இது 5வது தரிசனம். இந்த அதிகாரத்திலே 2 தரிசனங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்றார். இது 5வது தரிசனமாக வருகிறது. அப்போது ஆண்டவர் அந்த தரிசனத்தில், இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இந்த வசனத்தில் 2 முறை இஸ்ரவேல் என்று வருகிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஆனால் இப்போ 2ஆம் முறை சொல்லி அதை 2 முறை சொல்லி அதை ஹி சீல்டு த பிளஸ்ஸிங். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எபிரேயருடைய ஐடியாவில் ஒரே வார்த்தையை 2 முறை சொல்வது எம்பசைஸுக்கு அர்த்தம். இந்த இயேசு கூட சொல்லுவார்ல, மெய்யாகவே மெய்யாகவே. ஒரே காரியத்தை 2 முறை சொல்கிறாங்கன்னா தட் மேட்டர் இஸ் எம்பசைஸ்டு, அல்லது அதுக்கு முக்கியத்துவம். ஆகவே இஸ்ரவேல் என்று 2 முறை சொல்வதனாலே ஆண்டவர் அவனை அந்த ஆசீர்வாதத்தை முழுமைப்படுத்தினார் என்று சில அறிஞர்கள் பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போவுமே முழுமைதான். ஆனால் இங்கே மீண்டுமாக அதை நினைவுபடுத்தி அதை தி பிளஸ் த சீலிங் சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் படிப்போமானால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. தொடர்ந்து படிப்போம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதே வார்த்தையை ஆபிரகாமோடும் சாராளோடும் பேசியிருந்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததிலிருந்து இந்த ப்ராமிஸ், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஈசாக்கின் வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு வந்ததை தவிர ஏசாவுக்கு போகவில்லை என்பதை காட்டுகிறது. இப்போ வாக்குத்தத்தம் யாருக்கு வந்துட்டு?
ஏசாவுக்கு போகாமல் யாக்கோபுக்கு வந்ததை இந்த வசன பகுதி உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இஸ்மவேலர்களோ ஏசாவுடைய வம்சத்தாரோ வாக்குத்தத்தத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை அவர்களுக்கு உரிமை பாராட்ட முடியாது என்பதை பார்க்கிறோம். அடுத்து, அப்பொழுது யாக்கோபு தன்னோடே பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இந்த எண்ணெய் கல்லை விட்டு எண்ணெய் வார்த்து திராட்சரசம், அதாவது இந்த பானபலின்னு இருக்குது. பெரும்பான்மையான அறிஞர்கள் அதை திராட்சரசம்னு சொல்கிறாங்க. எண்ணெயை ஒலிவ எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. எண்ணெய் ஒலிவ எண்ணெய், பானபலி என்பது திராட்சரசம். இப்போ ஒரு கேள்வி, இன்றைக்கு சில மதங்களிலே கற்களை நிறுத்தி எண்ணெய் வார்த்து அதை அபிஷேகம் என்று சொல்லுவாங்க. இந்த வார்த்தையுடைய ஐடியா அதுதான். ஆனால் பொருள் வேறு. என்ன பொருள் என்றால், இங்கே இந்த கல்லை நிறுத்தி எண்ணெய் வார்த்து பானபலி வார்த்தது, அந்த கல்லை அவன் அடையாளப்படுத்துகிறான். என்ன அடையாளப்படுத்துகிறான்? இந்த இடத்திலே தான் கர்த்தர் எனக்கு தோன்றினாருங்கிற இடத்தை அடையாளப்படுத்துகிறான். எதற்கு? பின்வரும் சந்ததிக்கு, அவனுடைய சந்ததிகள் இந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடையாளப்படுத்தினானே தவிர அந்த கல்லை அவன் தெய்வமாக வணங்கவில்லை. கவனிக்க வேண்டும், அந்த கல்லை அவன் தெய்வமாக வணங்கவில்லை. ஆகவே அது அந்த இடத்திற்கு தான் அந்த பெயரை சூட்டி அடையாளப்படுத்துகிறான். அடுத்ததாக 16ஆம் வசனத்தில், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது, இந்த எப்பிராத்தா என்கிற இடத்துக்கு பேர் தான் பெத்லஹேம். பெத்லஹேம் என்கிற பெயரும் எப்பிராத்தா என்பதும் ஒன்று தான். பின்னால் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அதை படிக்க முடியும். மீகா 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது, ரூத்தில் வருகிறது. அது பின்னால் நம்ம படிக்கலாம். இந்த எப்பிராத்தா என்றால் வேறொன்றும் இல்லை, பெத்லஹேம். பெத்லஹேம் வரும்போது இந்த ராகேலுக்கு 2வது மகன் பிறக்கின்றான். அவள் ரொம்ப மரணத்தருவாயிலே அந்த குழந்தை பிறக்கிறது. ஆகவே பெனோனி என்கிற பெயரை எடுக்கிறார். இது யாக்கோபுக்கு 12வது பிள்ளை. இந்த பெனோனி என்கிற பெயர் என்னுடைய துன்பத்தின் மகன் என்கிற பொருள், என்னுடைய துன்பத்தின் மகன். ஆனால் சில எபிரே அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எபிரே மொழி அறிஞர்கள் இந்த பெனோனி என்கிற அந்த ஓனி, இந்த பின்பகுதி வார்த்தை எடுத்திங்கன்னா, ஓனி என்கிற வார்த்தை எபிரே மொழியில் துன்பம் என்பதுக்கும் பயன்படுமாம், செல்வம் என்கிற வார்த்தைக்கும் இது பயன்படுமா. ஆகவே அந்த வார்த்தை 2 பொருளை கொடுக்கும், அது வருகிற சூழலை பொறுத்தது. ஆகவே இந்த இடத்துல அது பெரும்பாலும் துன்பத்தின் மகன் என்று தான் பொருள் கொள்ள வேண்டும். செல்வத்தின் மகன் என்று பொருள் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், செல்வத்தின் மகன் என்று. ஏன்னா அது 2வது குழந்தையாக இருக்கிறபடினால். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவள் மரித்து போகிறாள். யாக்கோபு தன்னுடைய 12வது மகனுக்கு பென்யமீன் என்று பெயரிடுகிறார். பென்யமீன் என்கிற பெயருடைய பொருள் வலது பக்கத்தின் மகன் அல்லது வலது கரத்தின் மகன். சில அறிஞர்கள் நல்வளத்தின் மகன் என்றும் விளக்குகிறார்கள். நல்வளத்தின் மகன், அதான் ஓனி என்றால் செல்வம் என்று சொல்கிறோம் அல்லவா. அதன் அடிப்படையில் சில அறிஞர்கள் அதை வலது கரத்தின் மகன் அல்லது வலது பக்க மகன் என்று சொல்கிறாங்க. அல்லது சில அறிஞர்கள் நல்வளத்தின் மகன் என்று சொல்கிறாங்க. இவனமாக அங்கே அவள் மரித்து போகிறாள். அந்த இடத்துல அடக்கம் செய்து ஒரு கல் தூணை நாட்டுகிறான். இதுவும் அடையாளமாகத்தான். பின்பு பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்திலே கூடாரம் போட்டான். இந்த ஏதேர் என்கிற வார்த்தையுடைய பொருள் மந்தைகளை காக்கிற கோபுரம். மந்தைகளை காக்கிற கோபுரம். ஏதேர் என்றால் மந்தைகளை காக்கிற கோபுரம். ஆடு மாடுகள் மேய்ச்சலை தூரத்திலிருந்து கவனிப்பதற்கான அமைக்கப்படுகிற கோபுரம் என்று சொல்கிறாங்க. அதே பெயரில் அதற்கு இடமும் மாறிவிடுகிறது. பின்பு 22வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 26 வரை, இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மர்மநேட்டியாகிய பில்காலோடை சயனித்தான். அது இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்தமான அந்த பெயர் பட்டியல் வருகிறது.
அடுத்து 25 படிக்கும்போது, தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகி பில்காள் பெற்ற குமாரர். காத் ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகி சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பாதான் ஆறாமிலே பிறந்தவர்கள். இப்போ ஒரு கேள்வி, 22ஆம் வசனத்தில் ஏன் ரூபன் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தான்? இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு வரலாற்று பின்னணியில் ஒரு பெரிய சம்பவம் உண்டு. என்னவென்றால், ராகேல் மரித்து போனாள். ராகேல் யாக்கோபுக்கு பிரியமான மனைவி. லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் மீது யாக்கோபுக்கு ஏற்கனவே அவ்வளோ பிரியம் கிடையாது. இப்போ ரூபன் தான் மூத்த மகன். இவன் என்ன செய்கிறான்னா, இவன் தந்திரமான ஒரு செயலை தான் செய்கிறான், ஆனால் தவறாக செய்துட்டான். அதான் முக்கியம். அந்த காலத்தில் இந்த இப்போ ராகேல் மரித்தபடினாலே இவன் என்ன நினைக்கிறான்னா, ரூபன் என்னுடைய அம்மா மீது அன்பில்லாத இந்த யாக்கோபு தந்தை ராகேல் மரித்த பின்பு அவளுடைய வேலைக்காரியாகிய பில்காளை நேசித்து விடக்கூடாது. அர்த்தம் என்னவென்னா, எனக்கு அம்மாவுக்கு வர வேண்டிய அன்பு பில்காலுக்கு போய்விடக்கூடாது. இது ஒரு காரணம் இவன் இந்த தப்பை செய்தது. ரெண்டாவது காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் அந்த பகுதியிலே இருந்த ஒரு தீய வழக்கம் என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி மீது இன்னொருவன் அதிகாரம் செலுத்துவானால் அந்த மனைவியுடைய கணவன் இவனுக்கு கீழ்ப்பட்டவன். அப்படின்னா அந்த ரூபன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னுடைய அம்மாவை நேசிக்காத தந்தைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, அவள் மீது அவன் அவனமான செயல் செய்தபடினாலே யாக்கோபு இனிமேல் எனக்கு கீழ்ப்பட்டவன், ஏனென்றால் நான் தான் இனிமேல் குடும்ப தலைவன். இது பிற இனத்தவரிடம் இருந்த ஒரு தவறான வழக்கம். அந்த தவறான வழக்கத்தின்படி இவன் செயல்படுகிறான், அப்படியும் தவறு செய்கிறான். இப்படி தவறான முறையில் தன் குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை பெற விரும்பினான். இவன் தான் மூத்த மகன், பொறுமையாக இருந்தால் ஒருவேளை இவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இவன் தவறான முறையில் அந்த குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை பெற விரும்பினான். அப்படி பெற்றது அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழப்பது காரணமானது. நமக்கு தெரிஞ்சிருக்குமா? பொதுவாக மூத்த மகனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் வரணும். ஆனால் இந்த செயலை செய்தபடினாலே ரூபனுக்கு வர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகம் பறிக்கப்பட்டு அது 3 பேருக்காய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதை நம்ம படிச்சுங்க. யாருக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும், சேஷ்டபுத்திர பாகத்தில் 3 எண்ணம் உண்டு. குலத்தலைவன், குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய தலைவன் மற்றும் 2 பங்கு கிடைக்கும். இந்த 3மே ரூபன் இழந்தான். அது எப்படி யாருக்கு போனது என்றால், யூதாவுக்கு ஆட்சி பொறுப்பு போனது, ராஜரீகம் போனது. யூதாவுக்கு ஆட்சி பொறுப்பு ராஜரீகம் போனது. லேவிக்கு ஆசாரிய தலைமைத்துவம் போனது. யூதாவுக்கு ஆட்சி பொறுப்பு ராஜரீகம் போனது, லேவிக்கு ஆசாரிய தலைமைத்துவம் போனது. யோசேப்புக்கு இரட்டிப்பான பங்கு கிடைச்சது. எப்படி என்றால், யோசேப்புடைய பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே 2 பேருக்கும் 2 கோத்திரமாக யாக்கோபு பிற்காலத்தில் அங்கீகரித்தான். அப்போ 2 மடங்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சது. அந்த குடும்ப தலைவனாக தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய அந்த ராஜரீக பொறுப்பு யூதா கோத்திரத்துக்கு போச்சது. ஆசாரிய தலைமைத்துவம் அல்லது குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறதான அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவம் லேவிக்கு போச்சது. இப்படி ரூபன் இந்த 3ஐயும் இழந்தான். சற்று பொறுமையாக இருந்திருந்தான் என்றால் இது அனைத்தும் இவனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் இழந்தான். அதுதான் ரூபன் செய்த தவறுடைய விளைவாக அவன் சந்தித்தது. அதன் பின்பு 27ஆம் வசனத்தில் நாம் படிப்போமானால், பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்தில் வந்தான். அது ஆபிரகாம் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்ரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியம் பூர்ண வயசுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினான். இதில் கூடுதல் தகவலாக சொல்லும்போது, இந்த யாக்கோபு
எப்ரோனிலே சுமார் 12 ஆண்டுகள் தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 12 ஆண்டுகளில் தான் இந்த 12 ஆண்டுடைய இடைப்பட்ட காலத்தில் தான் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கொன்றதாக கூறி விற்று போட்டார்கள். ஆகவே யாக்கோபு யோசேப்புக்காக துக்கம் கொண்டாடின நாட்களிலே ஈசாக்கும் அவனோடு துக்கம் கொண்டாடி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை, ஆனால் இந்த வாழ்ந்த ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்கிறாங்க. நேரடியான ஆதாரம் இல்லை, வாழ்ந்த ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்கிறாங்க. அதுபோல் 180 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு அவன் மரித்தான். ஏசாவும் யாக்கோவும் அவன் அடக்கம் பண்ணார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை, சேயீர் மலைக்கு நான் வாரேன்னு சொன்னேன் இல்லை. ஆனால் யாக்கோபு அங்கே போய் சேயீர் மலையில் ஏசாவை பார்க்கவே இல்லை. மீண்டும் தன்னுடைய தகப்பனுடைய மரண இடத்தில்தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்படி அந்த ஈசாக்குடைய வாழ்க்கை சரித்திரம் அந்தோடு முடிவுக்கு வருகிறது.